பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் உங்களை அன்போடு இந்த காணொலி வழியாய் சந்திக்கின்றோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் தூய ஆவியின் பெயரிலே உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனாய் இருக்கிறவரே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட உலக ரட்சகரே, தூய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து என்னுடைய ஆபத்து விபத்து நாச மோசத்தை நீக்கி இருக்கிறேன். புதிய நாளை புதிய பகலை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளை தியானத்தை ஆசீர்வதிங்க. இந்த இறைச்செய்தி பாடல் வேளை ஜெப வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே அடியனையும் நண்பர் சாரையும் சாக்கோ சாரியும் எடுத்து பயன்படுத்துகிற ராஜா, இந்த இறைச்செய்தியை கேட்டு மகிழ்வுறுகிற எல்லாருக்கும், குறிப்பாய் கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். சிலுவை நாயகன் அருள்நாதர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பாடல்களை தியானிக்க 235வது பாடலாகிய நம்முடைய பாடல் புத்தகத்தில் சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓ சன்னா என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 235. சரணம் அனந்தா சச்சிதானந்தா, சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா, தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதம் தா, தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதம் தா. ஆதி சர்வேஸ்வரனே ஞான பரனே, ஆதி சர்வேஸ்வரனே ஞான பரனே, கிருபாகரனே பாவியனை ஆளுமையனே, கிருபாகரனே பாவியனை ஆளுமையனே, தேவசுதன் பொந்தியு பீலாத்தினிடமே, தேவசுதன் பொந்தியு பீலாத்தினிடமே, சென்று பல பாடுபட உந்தயவானார், சென்று பல பாடுபட உந்தயவானார். சத்துருக்கள் சொன்ன குற்றம் சாட்டுதற்கெல்லாம், சத்துருக்கள் சொன்ன குற்றம் சாட்டுதற்கெல்லாம், தற்பரனார் பேசாமல் சாதுவாய் நின்றார், தற்பரனார் பேசாமல் சாதுவாய் நின்றார். பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை அணிந்து, பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை அணிந்து, ஆபாதக ஏரோதே பரிகாசம் பண்ணினான், ஆபேதக ஏரோதே பரிகாசம் பண்ணினான். பரபாவோடதிபதியை பணிய நிறுத்தியே, பரபாவோடதிபதியை பணிய நிறுத்தியே, ஆபாதகனையோ இறையையோ விட என்றான், ஆபாதகனையோ இறையையோ விட என்றான். ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று,
ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று ஆத்திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டார். ஆத்திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டார். கற்றோனில் சேர்த்திருக்கி கட்டி வலுவாய். கற்றோனில் சேர்த்திருக்கி கட்டி வலுவாய். காவலன் தன் சேர்வை எல்லாம் கூடியடித்தார். காவலன் தன் சேர்வை எல்லாம் கூடியடித்தார். சேர்வைகள் எல்லாம் திரண்டு கூடி முடிக்க. சேர்வைகள் எல்லாம் திரண்டு கூடி முடிக்க. தேசிகர் கை கூலி கொடுத்தார்கள் அடிக்க. ஆதேசிகர் கை கூலி கொடுத்தார்கள் அடிக்க. முள்ளின் முடி செய்தழுத்தி வள்ளலெனவே. முள்ளின் முடி செய்தழுத்தி வள்ளலெனவே. ஆமூர்க்கமுடனே தடி கொண்டார்க அடித்தார். ஆமூர்க்கமுடனே தடி கொண்டார்க அடித்தார். சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா. சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா. ஆதாவிதின் மைந்தா ஒசன்னா சரண பதம் தா. ஆதாவிதின் மைந்தா ஒசன்னா சரண பதம் தா. ஆதாவிதின் மைந்தா ஒசன்னா சரண பதம் தா. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்வான காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 52ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வசனங்களில் இருக்கின்ற பாடுகளின் சரித்திரத்தை, பாடுகளின் சிந்தனைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். துன்புறும் ஊழியர் என்ற தலைப்பு, சஃபரிங் சர்வன்ட் அல்லது த எக்ஸால்டட் சர்வன்ட் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதிகாரம் 4வது பாடல், சஃபரிங் சர்வன்ட்டில் 4 பாடல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55 அதிகாரம் வரையில் 4 சஃபரிங் சாங்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த பகுதி 4வது பகுதியாக அமைந்திருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் மேசியாவினுடைய வருகையும் குறித்து அறிவிக்கின்ற ஒரு பாடலாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். த எக்ஸால்டேஷன் ஆஃப் த சர்வன்ட், அதான் நீங்கள் பார்க்குறோம். ஹீ வில் பி எக்ஸால்டட் அண்ட் லிஃப்ட் அப் என்ற வார்த்தை இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. பாடுகளின் தாசன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் படப்போகிற பாடுகளை குறித்த செய்தியை இந்த 52ஆம் அதிகாரம் 13 நம்ம பார்க்குறோம். இதோ என் ஊழியர் சிறப்புடையவர், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார். என்னுடைய ஊழியர் சிறப்பு மிக்கவர், அவர் மாட்சிப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு பெரிதும் உயர்த்தப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது முழுக்க முழுக்க இயேசு ஆண்டவருடைய பேஷனை குறிக்கிறது. பாடுகள். We are going to enter into the Passion Sunday. வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை திருநாளை நம்ம அனுசரிக்க போகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பேர் பேஷன் சண்டே.
பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு பாடுகளை சந்தித்ததினால பெரிய வியாழன் இரவு 9 மணிக்கு அவரை கைது செய்கிறார்கள். அது வரையில அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார், ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கின்றார். அயராமல் உழைப்பு, ஓடி 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 உழைக்கின்றார். வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 3.5 வருடம் அயராது உழைப்பு. அதனுடைய பலனாக அநேக மக்களை ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சீடர்களுக்கு இயேசு எதிர்கால வாழ்வை பற்றி மிக தெளிவாய் எடுத்துரைத்தார். அவர்கள் போய் அநேக மக்களை ரட்சித்தார்கள், ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த பெரிய வியாழன் இரவு முழுக்க அவரை 3 வித விசாரணைகளால் அலைக்கழித்தார்கள். யூத சனகரிம் சங்கம் இருக்கிறதுல பெரிய ஒரு ஆன்மீக சங்கம். அது 72 பேர் இருப்பாங்க. எல்லாருமே யூதர்கள். மேக்சிமம் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் தான் அதில் இருப்பாங்க. படித்தவர்கள், உயர் ஜாதி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், தங்களையே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள், தங்களை தான் அறிவாளி என்று நினைக்கிற மக்கள், பதவியில் இருக்கிற மக்கள். அந்த மக்களிடத்தில் இயேசுவை விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். அவர்கள் விசாரித்து பிலாத்துவிடம் அனுப்பினார். பிலாத்து அவரை விசாரித்து மீண்டும் ஏரோது இடத்தில் அனுப்புகிறார். ஏரோது திருப்பியும் பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறார். பிலாத்து தான் கடைசியாக கைகளை கழுவி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கிறார். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த மனிதனிடத்தில் மரணத்துக்கான குற்றத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகின்றார். இப்போ இவ்வளோ அலங்கழிக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் தான் அவருக்கு பிலாத்து கடைசியாக 39 கசையடிகளை அடிக்க சொல்கிறார். அப்படி அடிக்க சொல்கிற போது சாதாரண அது அடி அல்ல, சாட்டை அடி. சாட்டையில் இன்னைக்கு இருக்கிற சாட்டை, ஆடு மாடு அடிக்கிறத சாட்டை பார்த்தீங்கன்னா கயிறு தான். கயிறில் அடிக்கும்போது கூட சில மாடுகளுக்கு அந்த தோல் பிய்ந்து ரத்தம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆடு மாடுகளை அடிக்கக்கூடாது என்ற சட்டங்களும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசுவை அடித்த போது யாரும் கேட்பதற்கு இல்லை, நாதி இல்லைங்க, திக்கு இல்லை. 39 கசையடிகளை சிலுவையில் அவர் வாங்கினார். விசாரணையின் போது வாங்கினார். அவருடைய உடல் கிழிந்தது, தசைகள் கிழிந்தது, ரத்தம் பீறிட்டு வந்தது. அதில் ஒரு அடி கண்ணில் பட்டு கண்ணை கிழித்து கொண்டு வந்தது. தலையில் முள்முடியை அழுத்தி இரத்தத்தை எடுத்தார்கள். அதான் இங்கே ஏசாயா சொல்கிறாரு, அவரை கண்ட பலர் திகைப்புற்றார்கள். காரணம் என்னன்னா, அவர் முகமே தெரில, கோரமாக இருந்தது. அடிபட்டு அடிபட்டு கீழே விழுந்து விழுந்து அவர் முகமே சிதைந்து கிடந்ததாக பார்க்கிறோம். மனித சாயலே இல்லாமல் இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு அவரை கோரப்படுத்திருப்பாங்க பாருங்க. மனித சாயலே இல்லை. He did not look like a man. சிதைந்து போன உருவமாக அடித்து அடித்து துன்புறுத்தி அவரை சிதைந்து போக பண்ணியிருந்தார்கள். மனித சாயல் அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. எல்லாம் நம்முடைய பாவங்கள். சிலுவை நாதர் இயேசு என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய பாவங்களையும் இயேசுவின் பாடுகளையும் ஒப்பிட்டு பாடப்பட்ட ஒரு பாடல். நம்ம தலையிலே தவறான சிந்தனை செய்ததுனால தான் அவருக்கு முள்முடி. நம்ம தவறான காரியங்களை செய்ததுனால அவருக்கு கையில் ஆணி. நாம் தவறான பாதையில் நடந்ததுனால காலில் ஆணி. நாம் இச்சையோடு ஆசையோடு வாழ்ந்ததுனால உடலில் அவருக்கு விழா ஈட்டியில் குத்தினார். இப்படி அழகான அந்த பாடல் வரிகள் இருக்கும். இப்போ நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். அதான் பார்க்குறோங்க 15ஆம் வசனத்தில் கூட, அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார்.
அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பார், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பார்கள், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது பிற்காலத்தில் மேசியா வரப்போகிறார் என்ற செய்தியை முன்னிறுத்தி காண்பிக்கின்றது ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அப்போது இங்கே இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சர்வன்ட் எக்ஸால்டேஷன். பாடுகளின் தாசனாக இயேசுவை ஆண்டவர் உயர்த்துவதற்கு காரணம், த இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் சால்வேஷன் அண்ட் ரிடெம்ஷன் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட். சால்வேஷன், ரட்சிப்பு, விடுதலையும், அதே நேரத்தில் கடவுளுடைய ராஜ்யத்தை நமக்கு அவர் கொடுக்கின்றார். அதே போல கிறிஸ்து நமக்காக தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு அவர் வெற்றியை தருகிறார். இதனுடைய சித்தாந்தத்தை நாம் பார்க்கின்ற போது முக்கியமாக இறையல் சிந்தனைகளை நாம் பார்க்கும்போது மேசியாஸ் எக்ஸால்டேஷன், இந்த பகுதி கிறிஸ்துவனுடைய ஒப்பு உயர்வை நமக்கு காண்பிக்கின்றது. இஸ் டிவைன் நேச்சர் அண்ட் ராயல் ஸ்டேட்டஸ். அவர் ஒரு உன்னதமான ஆண்டவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அதே போல் த சஃபரிங் சர்வன்ட், த பேசேஜ் இஸ் எ பார்ட் ஆஃப் த ஃபோர்த் சர்வன்ட் சாங், ஹைலைட்டிங் த சர்வன்ட்ஸ் சஃபரிங். பாடுகளின் தாசனாக இயேசுவின் துன்புறும் ஊழியன் என்ற தலைப்பில் இது சொல்லப்படுகிறது. கடவுளின் ஆளுமையை குறிக்கிறது, த காட்ஸ் சாவரனிட்டி, அவருடைய வல்லமை, அவருடைய இருப்புத்தன்மை, உடன் இருப்பு, இதெல்லாத்தையும் இதில் பார்க்கிறோம். மட்டுமல்ல, காட்ஸ் ரெடம்டிவ் பிளான், ஆண்டவருடைய விடுதலை இங்கே நமக்கு அவர் திட்டமாக விடுதலையின் திட்டம் இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்டிமேட் ரிடம்ஷன், சால்வேஷன் த்ரூ மெசையா. இவையெல்லாம் கிறிஸ்துவில் நிறைவேறி கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டதையும் அவர் சிலுவையில் நமக்காய் தொங்கினதையும் இது காண்பிக்கின்றதாக இருக்கிறது. இதை குறித்து சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்று சொல்லப்படுகிறவர், த சர்வன்ட் ஆஃப் த லார்ட் ஹூ வாஸ் டிஸ்பைஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் ஷல் பி எக்ஸால்டட் அண்ட் லிஃப்ட் அப் அண்ட் ஹிஸ் நேம் ஷல் பி ஒண்டர்ஃபுல். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்ற தாசன் இயேசு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கடவுள் அவருக்கு தந்தார். ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து. சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா சொல்றார், த எக்ஸால்டேஷன் ஆஃப் சர்வன்ட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இஸ் டிவைன் க்ளோரி. அவர் உயர்த்தப்பட்டது அவர் தெய்வீக வெளிப்பாடு நமக்கு தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ரிஃபார்மர்ஸ், சீர்திருத்தவாதியாகி ஜான் கால்வின் சொல்றார், இயேசுவனுடைய கீழ்ப்படிதல், அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய தந்தை மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இயேசு உயர்த்தப்பட்டது எனக்காக, நமக்காக, எல்லா மக்களும் ஆறுதல் பெறுவதற்காகவே அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார், ரட்சிப்புகளாக வேண்டும் என்று சொல்லுகிறார். காரல் பார்த் என்று சொல்லப்படுகிற லுத்தரன் தியாலஜியன், ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் முன்னிட்டு அவர் உயர்த்தப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். டைட்ரிச் பான்ஹோஃபர், லுத்தரன் தியாலஜியன் சொல்றார், த சர்வன்ட் எக்ஸால்டேஷன் இஸ் கால் ஆஃப் டிசைபிள்ஷிப் அண்ட் ஒபீடியன்ஸ். we should follow him and who was despised, rejected. எல்லாரும் அவரை வெறுத்தார்கள், தள்ளினார்கள். ஆனால் நாமோ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய சீடத்துவம் என்று சொல்லுகிறார். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற புத்தகத்தில் அதை அவர் எழுதியிருக்கிறார். பில்லி கிரஹாம் சொல்கிறாரு, நம்முடைய காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர், த எக்ஸால்டேஷன் ஆஃப் த சர்வன்ட் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் ஜீசஸ் டிவைன் நேச்சர் அண்ட் இஸ் பவர் டு சேவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவர் இயேசு, அவரை உயர்த்தினார் கடவுள், நம்மையும் அவர் உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவர். ரிக் வேரன் சொல்றாரு, த சர்வன்ட்ஸ் எக்ஸால்டேஷன் இஸ் எ பிக்சர் ஆஃப் காட்ஸ் பிளான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார், நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்மை போல ஆண்டவர் உயர்த்துவார் என்று
த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் சொல்லப்பட்ட வார்த்தை முக்கியமானது. அவர் மனித சாயலே இல்லாமல் போனார். ஆண்டவர் அவரை ஒடுக்க சித்தம் கொண்டார். நமக்காக அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல மாறினார். நமக்காக மயிர் கத்திருக்கிறதற்கு கொண்டு போகிற ஆட்டை போல மாறினார். வாய் திறவாத இருந்தார். நம்முடைய பாடுகளுக்காய், நம்முடைய துன்பங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் அவர் மரித்தார் என்ற சிந்தனையோடு இந்த பாடுகளின் நாட்களிலே நம்முடைய பாவங்களை ஒரு விசை கூட அறிக்கையிட்டு புது வாழ்க்கை வாழவும், அந்தரங்க பாவங்கள், வெளியரங்க பாவங்கள், கடவுளுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் தவறான காரியங்களை செய்வது, தவறான உறவுகளில் இருப்பது, சபைக்கு விரோதமாய் செய்வது, தேசத்திற்கு விரோதமாய் செய்வது, எல்லாவற்றை விட்டுவிட்டு கிறிஸ்து எனக்காய் பாடுபட்டிருக்கிறார், எனக்காக அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ பாடுகளின் தாசன் சிலுவை நாயகன் நமக்கு அருள் செய்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இப்படி பாடுகளை குறித்து தியானித்தோம். ஏசாயா 52 அதிகாரத்திலே, ஆண்டவரே, நீர் உயர்த்தப்பட்ட போது உமக்கு முகம் இல்லை, சிதைந்து கிடந்த முகம், சிதைந்து கிடந்த உருவம் இல்லாத ஒரு நிலைமையில நாங்கள் பார்த்து வேதனை அடைகிறோம். இதுவெல்லாம் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக ராஜா, நாங்கள் செய்த தவறுக்காக, நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக, நாங்கள் பேசின கெட்ட வார்த்தைகளுக்காக, நாங்கள் பேசின ஆண்டவரை வார்த்தைகளுக்காக, நாங்கள் செய்த தவறுகளுக்காய், என்னுடைய உடலில் செய்த இச்சைகளுக்காகவே நீர் எங்களுக்காய் மரித்திருக்கிறீர் என்பதை ஒரு விசை கூட நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் கிறிஸ்தவர்களை, தமிழ் மக்களை ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்திய ஆண்டவர் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதமாக ஜபிக்கிறோம். ஆபத்து, விபத்து, நாசமோ, வியாதி, பலவீனங்களிலிருந்து காத்துறோம். ஆண்டவர் பூகம்பம் நடந்து இன்னும் ஆண்டவர் மேலே வர முடியாமல் இருக்கின்ற கர்த்தாவை தாய்லாந்து, தாய்வான், மியான்மார்க்காய் ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்துறோம், வழி நடத்தும். தொடர்ந்து இந்திய பிளேட் தான் அது மோதி இருக்கிறது. இந்தியாவிலும் இப்படிப்பட்ட பெரிய ஒரு நிலநடுக்கம் வரும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சூழ்நிலையும் எங்களுக்கு வராதபடி காத்துறலும். பெரிய சுனாமிகள், ஆண்டவரை கொள்ளை நோய்கள், காட்டுத்தீ வராத காத்துறலும். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சருக்காக, குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். காத்துறலும். சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி ஒற்றுமையாய் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தான். இப்படி தாய் திருச்சபையாக இந்திய சுவிசேஷ திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்துறலும். பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். காத்துறலும். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். நன்றாய் தேர்வு எழுத கிருபை தான். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவர்களை காத்துறலும் ராஜா. ஆசிரியர் பெருமக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரின், என்னுடைய ஆண்டவர் ஏஞ்சாக்காவே அன்பான பிள்ளைகள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படி சாக்கு சாரி டீச்சர் அடியை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் நீர் காத்துறலும், வழிநடத்தும். தேவையை சந்திய ராஜா. இந்த நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய ஆண்டவரே, கொடைக்கானலில் இருக்கிற சியோன் மெட்ரிக் ஸ்கூலினுடைய ஆண்டவரை முதல்வர் திருமதி ஜெயா பால்சி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னுடைய அன்பு ஏஞ்சக்கா அவருடைய ஆண்டவரே உடன் படித்தவர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது உங்களுடைய கிருபையோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, நீரே அவருக்கு துணையாக இந்த நாளிலே இருந்திருக்கிறீர். தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தகப்பனாக, தாயாக இருந்து வழிநடத்தும். தேவையை சந்தியும், பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். ஆண்டவரே, ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இருந்து பெரிய பொறுப்பை வகிக்கிறார். அந்த பள்ளியினுடைய எல்லா பிள்ளைகளையும் தேவையை சந்தித்து அவர் ஆண்டவரே சந்தோஷமாய் இந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்க கிருபை தார். ஈவாய் கொடுத்திருக்கிற அன்பு மகனுக்காக ஜபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே மகனும் ஆண்டவரை திருமண காரங்களை ஆண்டவரே பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிலும் அந்த வாழ்க்கை அமைய கர்த்தர் கிருபை தாரும். தேவையை சந்திய ராஜா. அதே போல உடைய மண்ணின் ஆண்டவரே மைந்தர் உறவு திரு ரத்தின மன்னனுக்காக ஜபிக்கிறோம். பாலூர் பகுதியை சார்ந்த ரத்தின மன்னன் அவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் தன் பிறந்த நாள் ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக நான் ஜபிக்கிறோம். அண்ணனுக்கு நல்ல சுகத்தின் பலத்தை தாரும். ஆண்டவரே, இதோ அப்பா அங்கே ஊழியத்தில் இருக்கிற போது அவர்களோடு இணைந்து ஊழியத்தை செய்தவர்கள், குடும்பமாக செய்தவர்கள், அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பான மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவன் ஆயுசு நாட்களை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை கண்டு செலுத்துகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே
ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காய், நிக்சன் ஐயருக்காய், ராஜ்குமார் ஐயருக்காக, ஒரு ஜபலாசர் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, இன்னும் ஆண்டவரே அநேக ஆயர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிறாங்க. எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்கள். நம்முடைய சபையார்களுக்காக, சபையின் நிர்வாகிகளுக்காக, ஆண்டவரே இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபை 3 சபை சங்கங்கள் ஆயர்களுக்காக, இந்த வருஷந்தி கால ஆராதனைகள் ஊழியங்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். இதே போல் ஆண்டவரே வனஜாமா, ஆண்டவரே ஆலன் ரஃபியா அவர்களுக்காக, ஆண்டவரே சாமுவேல் வர்மனுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேலனுக்காக, ஏழுமலை சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் கண்ணோக்கி பார். ஆண்டவர் பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, மாற்றுங்க. இப்படிய ஆண்டவர் பாப்பனப்பள்ளி திருச்சபையினுடைய ஆண்டவரே சாலமன் சாருடைய அன்பு தாய் அமுதம்மாவுக்காகவும், என்னுடைய விமலா ஆண்டவரே அம்மாவுக்காகவும், தங்கதுரை கலைச்சலுடைய அன்பு தாயார் விமலா அம்மாவுக்காகவும், இப்படி மலர் அரசனுடைய அன்பு ஆண்டவர் மனைவி மலர் வேணி அவர்களுக்காக ஜெபிக்கும். நேற்று தினத்தில் கூட ஆப்ரேஷன் செய்தார்கள், சக்ஸஸ் ஆகி முடிந்திருக்குது செய்தி கேள்விப்படுகிறோம். நன்றி ஆண்டவரே. இதோ இன்னும் கண் முழிக்கவில்லை, கண் முழித்து அவர்கள் சந்தோஷமாக தன் பிள்ளைகளோடு கணவரோடு பேச ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் எங்களுடைய திருச்சபையில் அவர்கள் சாட்சி சொல்ல கிருபை தார். இந்த தனக்காய் ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கோயில் பிள்ளை செல்வி அக்கா கொண்டு ஜபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, உடல் சோர்வுகளை மாற்றுங்க. அவருடைய அன்பு மகனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை மகனுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிங்க. கட்டிக்கொண்டிருக்கிற வீட்டை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். இப்படி பாவனப்பள்ளி போதக மட்டத்தையும் இன்னொரு வடகரை மேல்சனம் திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்மளோடு கொடுப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.